இது செய்கிறதுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். என்கிட்ட சின்ன ஜவ்வரிசி இருக்குது. நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நம்ம கழுவி சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அரிசியை ஊற வைக்க பாருங்கள், நல்லா சூடான தண்ணியில் தான் நம்ம ஊற வைக்கணும். இந்த ஜவ்வரிசி ஊற ஊற தண்ணி இழுத்துக்கும். நம்ம அப்பப்போ பார்த்து இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். இது ஊறிட்டு இருக்கட்டும். பாருங்கள், நல்லா பழுத்த நாவப்பழம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வேகணும். இது நல்லா கொதித்து வெந்து வந்தால் தான் இதில் இருக்க தோல் தனியாக கொட்டை தனியாக வரும். நமக்கு இதில் இருக்கிற ஜூஸ் தான் வேணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கொட்டை தனியாக சதை தனியாக வந்துருச்சு. நாம் இதை வடிகட்டி இந்த ஜூஸ் மட்டும்தான் நமக்கு வேணும். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஜூஸ் எடுத்தாச்சு. இது 1.5 கப் அளவுக்கு வந்திருக்கு. இந்த ஜூஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு 1.5 கப் அளவுக்கு இந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்தனால நான் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் சுகர் போட்ட உடனே பாருங்கள், கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். இந்த சுகர் கரைஞ்ச உடனே நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. சுகரும் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை போதுமானதுன்னா அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஜவ்வரிசியும் நல்லா வெந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இறக்கிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு நட்ஸு, உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய நாவல் பழ சாகோ டெசர்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.